என்ன சப்போர்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 27 ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் டவுட்ஃபுல் ப்ரெசன்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். டவுட்ஃபுல் ப்ரெசன்டென்ஸ் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இல்லை அப்படி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்வோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி யாராச்சும் கேட்குறாங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் இப்போது அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இப்போது இன்னும் ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்வோம் இல்லையா. ஸோ அதுதான் டவுட்ஃபுல் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, நம்ம நம்மளுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியல, பட் ஆனால் நம்ம சொல்கிறோம் இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டியாக சொல்கிறேன்னா இந்த டவுட்ஃபுல் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். மோகன் காலேஜ் மே படுத்தா ஹோன்கா அப்படின்னா மோகன் ஒருவேளை காலேஜில் இப்போது படிச்சுட்டு இருக்கலாம், ஒருவேளை படிச்சுட்டு இருக்கலான்ற அர்த்தத்தில் தான் இந்த சென்டென்ஸ் வந்திருக்கு. ஓகேயா, இப்போ மோகன் காலேஜ் மேன் படுத்தா ஹோன்கா ஒருவேளை படிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் இது வந்திருக்கு. ஸோ மோகன் சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ நேம் நம்ம சப்ஜெக்டாக வச்சாச்சு. ஓகே, காலேஜ் ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம் காலேஜ். இன் அப்படின்னு வந்திருக்கனால மேன். ஓகே, ஸோ காலேஜ் மேபி ஸ்டடிங்க தான் நம்ம படுத்தா ஹோங்கான்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ படுத்தாங்கிறது ஒரு வெர்பை. இந்த வெர்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஹோங்கான்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, டவுட்ஃபுல் ப்ரெசன்டென்ஸில். அப்போது மோகன் காலேஜ் படுத்தா ஹோங்கா. ஓகே, இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். अब लक्ष्मी रेडियो पर गाती होंगी. இது சிங்குலர் அண்ட் ஃபீமேல் டென்ஸ் வரதுனால தான் நம்ம ஹோங்கின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை மேல் டேர்மில் வரதுனால தான் ஹோங்கா அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த சென்டென்ஸ். ஓகே, அதனால தான் படுத்தா ஹோங்கா. இது ஃபீமேல் டென்ஸ்னு வரதுனால தான் இது காத்தி ஹோங்கி அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். அப அப்படின்னா நவுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ நவ் நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம், லக்ஷ்மிங்கிறத அடுத்து கொண்டு வந்திருக்கோம். ரேடியோ பர் காத்தி ஹோங்கி, ரேடியோ ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதனால தான் இந்த நேம்க்கு அப்புறமா நம்ம ஆப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். பர் அப்படின்னா ஓவர் இல்லாட்டா ஆன் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வருது. ஓகே, ஒரு வேளை ரேடியோவில் பாடிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக நம்ம அதை சொல்கிறது. ஓகே, அப்போது லக்ஷ்மி ரேடியோ பர் காத்தி ஹோங்கி. ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். மா ரொட்டி பனாத்தி ஹோங்கி. மாங்கிறது என்னது ஃபீமேல் சிங்குலர் இல்லையா, அதனால தான் பனாத்தி தீன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஹோங்கின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு வேளை அம்மா ரொட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அப்போ மாங்கிறது சப்ஜெக்ட். ஸோ மதர் சப்ஜெக்ட்னால ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம், ரொட்டிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. ஸோ ரொட்டி நெக்ஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். மேபி ப்ரிப்பேரிங் இல்லையா. ஸோ ப்ரிப்பேருக்கு ஹிந்தியில் என்ன சொல்வோன்னா பனாத்தி அப்படின்னு சொல்வோம். அதனால தான் நம்ம இங்கே பனாத்தின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இது ஒரு டவுட்ஃபுல் ப்ரெசன்டென்ஸ்னால நம்ம இங்கே ஹோங்கின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். ஆப் ராம்நாத் ஜி கோ ஜான்தி ஹோங்கி. உங்களுக்கு ஒருவேளை ராம்நாத்ஜியை தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஒரு டவுட்ஃபுல்லாக நம்ம இந்த சென்டென்ஸ் வருது. ஆப் அப்படின்னா யூன்னு அர்த்தம். ஓகே, ராம்நாத்ஜி தான் நெக்ஸ்ட் இங்கே கொண்டு வரும். இனி அர்த்தம் கோ ஜான்தி ஹோங்கி அப்படின்னா மேபி நோயிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜான்தே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜான்தே ஹோங்கே. ஓகே, இது கொஞ்சம் ஒரு ப்ளூரல் டென்ஸில் வரதுனால தான் ஜான்தே ஹோங்கேன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். தேர்ட் சென்டென்ஸ் பனாத்தி ஹோங்கி ஏன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா இது சிங்குலர் ஃபீமேல். ஓகே, அதே மாதிரி தான் செகண்ட் சென்டென்ஸ்லேயும் லக்ஷ்மிங்கிறத ஒரு சிங்குலர் ஃபீமேல்னால தான் காத்தி ஹோங்கின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்கள். மோகன் ஒரு மேல் டேர்ம் இல்லையா, அதனால தான் இங்கே நம்ம படுத்தா ஹோங்கான்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுவுமே ஒரு சிங்குலரில் தான் வருது. ஓகே, இப்போது ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். அப 4 பஜ்தே ஹோங்கே. ஒரு வேளை இப்போது 4 மணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது.
இப்போ யாராச்சும் நம்மக்கிட்ட டைம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வேளை இப்போ 3 மணியாக இருக்கலாம், 4 மணின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்லுவோம் இல்லையா, வாட்ச் பார்க்காமலே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது அப் 4 பஜ்தே ஹோங்கே. ஓகே, இது வந்து சிங்குலர் டேர்ம் வர, எதுவுமே லைட்டாக கொஞ்சம் ப்ளூரல் டேர்ம் வரனால தான் ஹோங்கேன்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே நம்ம பஜ்தே ஹோங்கேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது 6th சென்டென்ஸ் பாருங்கள். மோகன் கிதாப் பாட் பட்றாகா ஹோங்கா. ஒருவேளை மோகன் வந்து புக்கை ரீட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோகன்கிறது இங்கே சப்ஜெக்டு, புக்கு வந்து இங்கே ஆப்ஜெக்ட் ஆட்டு வருது. பட்ரகா ஹோங்கா, ரஹான்ற வேர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே வந்து பட் ரஹான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். மேபின்னு வரனால தான் இங்கே ஹோன்கான்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வந்து ஒரு மேல் சிங்குலர்னால தான் ஹோன்கான்னு நம்ம சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம வந்து ரஹானையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது 7th சென்டென்ஸ் பாருங்கள். ரேல்காடி ஆ ரஹி ஹோங்கி. ஒரு வேளை ட்ரெயின் இப்போ வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்கிறது. ஓகே, இப்போது ரேல்காடிங்கிறது தான் சப்ஜெக்டு, ஆ ரஹி அப்படின்னா கம்மிங். ஓகே, ஆ ரஹி, ஆனாலே கம்னு அர்த்தம். ரஹிங்கிறது எப்போ யூஸ் பண்ணியிருக்கோன்னா கண்டினியூஸ் வரும்போச்சில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே ரஹின்னு வர்றதுனால தான் நம்ம இங்கே மேபின்ற ஒரு வேர்டுக்கு நம்ம ஹோங்கின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது 8th சென்டென்ஸ் பாருங்கள். மேரே தோஸ்த் பாசார் சே லவுட் ரகி ஹோங்கி. ஒரு வேளை என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பாசார்லேருந்து ரிட்டன் வந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது உங்களோட ஃப்ரெண்ட் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு வேளை அவங்க இப்போ மார்க்கெட்லேருந்து ரிட்டன் வந்துட்டுருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாசார் அப்படின்னா ஹிந்தியில் மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மை ஃப்ரெண்ட் அப்படின்னா மேரே தோஸ்து, பாசாருங்கிறத ஆப்ஜெக்டு. இனி அடுத்து சே லவுட் ரஹே ஹோங்கே அப்படின்னா சே அப்படின்னா ஃப்ரம்னு அர்த்தம், ரிட்டர்னிங் அப்படின்னா லவுட்டா. இது ஐஎன்ஜி ஃபார்ம் கண்டினியூஸ் டென்ஸில் வந்திருக்கனால இங்கே ரஹேன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறமா ஹோன்கேங்கிறது இந்த மேபி. ஓகே, ஸோ ஹோன்கேன்னு நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போது மேரே தோஸ்த் பாசார் சே லவுட் ரகே ஹோங்கே. இப்போ 9th சென்டென்ஸ் பாருங்கள். ஆஜ்கல் ஊட்டி மேம் பானி பர்ஸ் ரகா ஹோங்கா. அதாவது ஒரு வேளை இப்போது ஊட்டியில் மழை காலமாட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, ஒரு கன்ஃபார்ம் பண்ணல, நம்ம ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்கிறது. ஆஜ்கல் அப்படின்னா நவோடேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஊட்டி அந்த பிளேஸ் நம்ம நெக்ஸ்ட் எழுதியிருக்கோம். மேன் பானி பர்ஸ் அப்படின்னா ஒரு வேளை ஊட்டி இல்லை, இந்த இன் தான் மெயின்னு அர்த்தம். ஓகே, பானி பர்ஸ் அப்படின்னா ரெய்னிங்னு அர்த்தம். ரஹான்ற வேர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், கண்டினியூஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மேபிங்கிறத நம்ம ஹோன்கான்னு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஆஜ்கல் ஊட்டி மேன் பானி பர்ஸ் ரஹா ஹோங்கா. இப்போது லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். லட்கியான் ஸ்கூல் சே வாபஸ் ஆத்தி ஹோங்கி. லட்கியான் அப்படின்னா கேர்ள்ஸு, ஸ்கூலுங்கிறது ஆப்ஜெக்டு, சே அப்படின்னா ஸ்கூலில் இருந்துன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம். ஓகே, ஃப்ரம்ன்ற மீனிங்கில் தான் இந்த சே வரும். வாபஸ் அப்படின்னா ரிட்டர்ன். ஆத்தி ஹோங்கி ஒரு வேளை ரஹாவும் யூஸ் பண்ணலாம், ஆத்தினியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆத்தி ஹோங்கி. ஓகே, இது வந்து கேர்ள்ஸ், இது வந்து ஃபீமேல் இல்லையா. ஸோ ஃபீமேல் சென்டென்ஸ் வர்றதுனால நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஆத்தி ஹோங்கின்னு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு வேளை மேல் சென்டென்ஸாக இருந்திருந்தால் ஆத்தா ஹோங்கான்னு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கலாம். இப்போ मोहन कॉलेज में पढ़ता होगा, अब लक्ष्मी रेडियो पर गाती होंगी, माँ रोटी बनाती होंगी, आप रामनाथ जी को जानते होंगे, अब 4 बजते होंगे, मोहन किताब पढ़ रहा होगा, रेलगाड़ी आ रही होंगी, मेरे दोस्त बाजार से लौट रही होंगी. ओके, इन आता आजकल ऊटी में पानी बरस रहा होगा, लड़कियां स्कूल से वापस आती होंगे. ओके, नेक्स्ट डे பார்க்கலாம். ஓகே, இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பி தருவேன். ஓகே, ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத். எல்லாமே நான் ஆஃபர் பண்ணியிருக்க கோர்ஸு ஃபீஸஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள்.